के अन्नामलाई जी तमिलनाडु என்ன வரவேற்பு பாத்தீங்களா? அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மிகப்பெரிய உத்வேகம் தான். நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரையோட இறுதி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகுறாரு. அப்பவும் எல்லா தொண்டர்களும் மிகப்பெரிய உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுறதுக்கு வராரு, அவருடைய பேரை வந்து சொல்றாங்க, அவர் பேசுறதுக்கு எந்திரிச்சு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு. அந்த வரவேற்பை கண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டார். அதை பார்க்கல பிரமிப்பா இருந்தது. மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்லும் போதும் விண்ணை பிளக்கிற அளவுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தோட பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க. श्रीमान नयनार नागेंद्र जी भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी तमिलनाडु இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்புக்கு கிடைத்த, அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். ஏன்னா அவர் மாநில தலைவர் பதவியை விட்டு விலகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்போது இந்த ஒரு வருஷத்துலையும் அவருக்கு மாநில தலைவராக இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன செல்வாக்கு இருந்தோ, எந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தோ அதே நம்பிக்கை இன்னமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மேலும் மேலும் நம்பிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறையவே இல்லை. அதுலேயும் பாருங்க அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை பண்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேற லெவலு. நேற்று அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட தலைவர் அவரை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார்ல, அவரை கூப்பிட்டு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் உட்கார வேண்டிய அந்த சேர்ல அவரை உட்கார வச்சு உள்துறை அமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணணும். இதே மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேரோட பதிவுகளை காண முடியுது. அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் பண்புன்னு சொன்னாலே தமிழக அரசியலில் ஒரு பண்பான அரசியல் தலைவர். இந்த தலைவரை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற யாரையுமே காட்ட முடியாது அண்ணாமலை அவர்களை தவிர. அந்த அளவுக்கு இயக்க தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை பெற்றிருக்காரு. என்கிட்ட கூட ஒரு நிர்வாகி பேசல ஒரு விஷயத்த சொன்னார். அண்ணாமலை அவர்களுடைய பண்பை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் மக்கள் யாத்திரையும் போது அந்த நிர்வாகி வீட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. அவருடைய வீட்டுக்கு போய் குடும்பத்தினரோட பேசிட்டு நிர்வாகிகள் எல்லாமே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அவரோட வீட்டிலேருந்து வெளியில் வந்து வண்டியில் ஏற போகிற நேரத்தில் மீண்டும் அந்த நிர்வாகியை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இங்கே வாங்க, நீங்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு சென்னை வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் அன்பாக கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, இது மாதிரி எல்லா தலைவர்களும் சொல்கிறது தானே, ஏன்னா நிர்வாகிகளை உத்வேகப்படுத்துறதுக்காக அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக ஒரு மாதம் கழிஞ்சு மீண்டும் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து ஃபோன் வருது. பிரதர், இது மாதிரி உங்கள்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன், ஏன் நீங்கள் இது வரைக்கும் வரல, என்னைக்கு வர்றீங்க, வரணும்னா முன்கூட்டியே நீங்கள் ஒரு நாள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு மீண்டும் அவர்கிட்ட வந்து தொடர்பு பண்ணி பேசியிருக்காரு. அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய பண்பு. ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அதை மறக்க மாட்டார், ஒரு விஷயத்த சொன்னால் அதை முடிச்சு காட்டுவார். அந்த பண்பினால தான் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அவர் கிடைச்சிட்டு இருக்க வரவேற்புலாம் ஒரு சாதாரண வரவேற்பு கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக அண்ணாமலை அவர்களை மிகப்பெரிய அளவில் நேசித்து வரவேற்றுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை ஒழித்து கட்டுறதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கிடையாதுங்க. அதை தாண்டி ஏடிஎம்கேலிருந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பிரதானமாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ணி வச்சிருக்காங்க. அதை யதார்த்தமாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய சக்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. நேற்று கூட பிரச்சார பொதுக்கூட்டத்தின் போது அவர் வந்து பேசினார். அவர் பேசல, இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுக்குறாங்கல்ல திமுக, அதெல்லாம் சல்லி காசுப்பா, உங்களை ஏமாத்திட்டு கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. பாருங்க. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க.
அன்பு சொந்தங்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது 2021 தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா, இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026 22 0 பொங்கலுக்கு 1 ரூபா கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026 எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? 3000. மொத்தமா 5,000 ரூபாயை கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்கல்லங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி. எவ்வளவு யதார்த்தமா சொல்றாரு பாத்தீங்களா? 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷத்துல வெறும் சல்லி பைசா 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 500 கோடி ரூபா எங்களுடைய மேல வந்து கடனை வச்சுட்டீங்க பாருங்கயா அப்படின்னு சாதாரண சாமானிய மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா? இதை பார்த்து தான் இந்த திமுக பசங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய காண்டில் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல அவர் போட்டியிடுறப்ப கூட எல்லாரையும் விட்டுட்டாங்க. யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பயிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிஸ்டர், முதலமைச்சரோட மருமகன் எல்லாரும் போய் மூட்டையா காந்தி நோட்டை கொண்டு போய் என்னென்ன சேட்டை பண்ணாங்க கோயம்புத்தூர்ல. ஏன்னா அண்ணாமலை அவர்களை பார்த்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயம் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் நம்மளாம் சினிமாவில் விஜயாந்த் படம் இந்த மாதிரி அரசியல் படம்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, அரசியல்வாதினா இவ்வளவு நேர்மையா இருக்கணும், அரசியல்வாதினா படிச்சிருக்கணும், அவருக்கு விவரம் இருக்கணும், அரசியல்வாதினா துணிச்சலா நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக இருக்கணும், அரசியல்வாதினா துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் திரையை பார்த்துட்டு இந்த மாதிரி அரசியல்வாதி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த வேளையில அண்ணாமலை அவர்கள் இது எல்லாத்தையும் நனவாக்குறதுக்கு வந்த மாதிரி அவருடைய அரசியல் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை மிகப்பெரிய அளவில் நம்புறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ஜி தலைமுறையினர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அதுவும் இந்த திமுக காரவங்க என்னத்தை பொய்ய சொன்னாலும் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்டா டீல் பண்ணி அதை சுக்கு நூறா அண்ணாமலை அவர்கள் உடச்சிட்டு இருக்காரு. அதுலேயும் திமுக காரவங்க ஊர் முழுக்க அவர் பொய்ய சொன்னாங்கல்ல, நாங்கள்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம், அதை 99 விழுக்காடு நாங்களாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை ஆதாரத்தோட கிழின்னு கிழிச்சிருக்காரு பாருங்க. 505 தேர்தல் வாக்குறுதி 2021 கொடுக்கப்பட்டது. 505 தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் நேற்று சொல்றாரு 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 40 தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு, 57 தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. அப்ப அவங்க சொல்றத பார்த்தா 505 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேத்து சொல்வது 80% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி 2024 ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார். யோசிச்சு இன்னும் சொல்லுகிறேன், 99% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். அடினா இப்படி இருக்கணும். அண்ணாமலை அவர்கள் பேச மாட்டாரு, அண்ணாமலை அவர்களுடைய டேட்டா தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சிம்பிளா எடுத்து சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவனுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் சொல்ற இந்த டேட்டா புரியும். ஏன்னா ரொம்ப அப்படி என்னென்ன இவங்க பித்தாட்டம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா வாய்ஸா எடுத்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 2023 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 100 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு கல்யாண விழாவில் பேசினார்ல, அதை இன்னைக்கு தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. நான் கூட 2023 சொல்லிட்டாங்களா அப்படின்னு நான் தேடினேன். அப்ப அந்த அதிர்ச்சிகரமான வீடியோ கூட கிடைச்சது, அதையும் பாருங்க. இன்னும் சொல்லுகிறேன், 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம்.
21 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். என்ன தைரியம் பாத்தீங்களா? 2023ங்க திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல கொஞ்சம் கூட கூச்சமாச்சமே இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன மாதிரி போய் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? 2023ல 100 விழுக்காடு வாக்குறுதியை தான் நாங்க கிழிச்சு தள்ளிட்டோம், மிச்சம் இருக்கிற வருஷம் நாங்க ஹாயா உட்கார்ந்து இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நாரா கிழிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நேற்று அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்த சொன்னார் பாருங்க, உண்மையிலே எனக்கெல்லாம் பேரதிர்ச்சி. திமுக இது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு மேலேயும் சேட்டையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க உண்மையாலுமே 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க. வாக்குறுதி 1 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க. வாக்குறுதி 2 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க. வாக்குறுதி 3 நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு சொல்லுங்க. எதையுமே செய்யாம 505 தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 50 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார். 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், 80% என்று சொல்லுகின்றோம். என்ன அடி பாத்தீங்களா? இப்படி எல்லாம் டேட்டாவோட சலுப்புன்னு அடிச்சா திமுக காரனால பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்ல முடியுமா? அதனாலதான் ஒட்டுமொத்த பயலும் அண்ணாமலை அவர்களை கண்டு நடுங்கி போயிருக்கான். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு திருச்சியில பொங்கல் விழா நடந்தது. அந்த பொங்கல் விழாவில் அங்க போய் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்த ஜல்லிக்கட்டுக்கே திமுக துரோகம் பண்ணியிருக்கு. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா சாமானியனுக்கும் புரியுற மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு பாருங்க. நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்கறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 2021 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க, மாசம் 1000 ரூபாய் கணக்கு போட்ட திமுக எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்கணும். யாரெல்லாம் காளை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அவங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. காளை வளர்ப்பவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா, அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம். பொங்கல் பானை இருக்கிறது, கீழே பஞ்சு இருக்குது, லைட் மாதிரி ஏதோ ஜிமிக்கியா கலரா லைட் மாதிரி இருக்குது. இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல். ஆனா இங்கதான் 1008 பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆண்டவன் நல்ல புத்தி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நாரா கிழிச்சிருக்காரு. தன்னையே ஒரு உதாரணமா மாத்திக்கிட்டு நானும் காலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னா எனக்கும் 1000 ரூபா தந்திருக்கணும், அதுவும் இதுவரைக்கும் திமுக ஆட்சியிலிருந்து கால்குலேட் பண்ணா எனக்கு மட்டுமே 44,000 ரூபா தரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னையே ஒரு உதாரணமா காட்டி இது மாதிரி காலை வளர்க்குறவங்களெல்லாம் திமுக அரசாங்கம் ஏமாத்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் நாரா கிழிச்சு டேட்டாவோட திமுகவோட கோர முகத்தை அம்பலப்படுத்திட்டு வராரு. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து இது மாதிரி உற்சாகமா பேசுறத பார்க்கல, நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவா நம்மளால நம்ப முடியுது. திமுக ஆட்சிக்கு 2026ஓட எண்டு கார்டை போட போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அண்ணாமலை அவர்கள் இருக்க போறாரு. அண்ணாமலை அவர்கள் அடிக்கிற அடியில திமுக எந்திரிச்சு வரவே முடியாது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களுடைய அதிரடியை பார்க்கையில புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.